இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே செகண்ட் T20 இன்றைக்கி முடிஞ்சாச்சு. அதில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க மற்றும் ஜிம்பாப்வே எவ்வளோ ஸ்கோர் பண்ணி லூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தனே போன வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க, சாய் சுதர்சனை ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு. ஸோ சொன்ன மாதிரியே கொண்டு வந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இவருக்கு இன்றைக்கி பேட்டிங் வாய்ப்பு இல்லை. ஸோ போன மேட்ச் மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு குயிக்காக விக்கெட்ஸ் விழுந்துருந்துச்சுன்னா அப்போ தெரியும் இம்பார்ட்டன்ஸ் பற்றி, சாய் சுதர்சன் பற்றி. ஸோ இனிமேல் வர மேட்சஸில் இவரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு மேட்ச்சில் அதை பார்க்கலாம். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 234 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ரிங்கு சிங் தான் சொல்லுவோம். இதில் அபிஷேக் சர்மா செம்மையாடி செஞ்சுரியில் போட்டிருந்தார். ஸோ வேறு மாதிரி ஹிட்டிங் தான் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா மற்றும் ரிங்கு சிங்னா பியூர் ஹிட்டிங் தான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ருத்ராஜ் பியூர் கிளாஸாக ஆடி கொடுத்தாரு. ஏன்னா ஸ்லோ அண்ட் காமாக ஒரு எண்டில் பிடிச்சிட்டு நின்றுட்டு பொறுமையாகவே ஆடிட்டு இருந்துட்டு கரெக்டாக இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தார். டெத் ஓவர்ஸ்லாம் இவரும் பிரித்தார், இவரும் ரிங்கும் செம்மையாக பிரித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, சுமன் கில் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார். அந்த இடத்துல தான் வந்தார் ருத்ராஜ். ருத்து அண்ட் அபிஷேக் மட்டும் செம்மையாக ஆடி பார்ட்னர்ஷிப் செம்மையாக பில்ட் பண்ணாங்க மிடில் ஓவர்ஸ் வரைக்கும். 14வது ஓவரில் அபிஷேக் சர்மா அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்தார். அவர் வந்த உடனே செம்மையான ஹிட்டிங்ஸு. அவருக்கு முன்னாடியே ருத்ராஜ் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரிங்கும் கடைசியில் எண்ட் ஓவர்ஸில் செம்மையான நாக் ஆடினாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஸ்கோர் 234 அடிச்சிருந்தாங்க. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கதை. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்க்கு போவோம் வாங்க. என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 134க்கே ஆல் அவுட் எடுத்துட்டோம் ஜிம்பாப்வேவை. ஸோ இதுக்கு முக்கிய ரீசனாக இருந்த பவுலர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய் மற்றும் முகேஷ் குமார் தான் சொல்லுவேன். முகேஷ் குமார் ஓப்பனிங்கில் எடுத்துட்டார். ரவி பிஷ்னாய் மற்றும் ஆவேஷ் கான் மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் ஆர்டர் ஃபுல்லாமே எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லா பவுலர்ஸும் செமக்கியாக பர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்க வச்சுருந்தாங்க தான் சொல்லுவேன். ஒரு டீம் எஃபர்ட்னால இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம். அதுவும் 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் விக்ட்ரின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான் போனதில் இந்தியா 102க்கே ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. இப்போ அபிஷேக் சர்மா 47 பாலில் 100 அடிச்சிருந்தார். போன மேட்ச் இவர் அவுட்டாக வந்தார்னா இவர் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங்கில் ஒரு 5 ரன் நாக் ஆடிருப்பார். ஸோ இன்றைக்கி இவர் ஃபஸ்ட்டில் 50 33 பாலில் 50 அடித்தார். செகண்ட் இது 50னா 13 பால்லே சரியான ஹிட்டிங் தான் சொல்லுவேன் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும். ஸோ மேடின் 100 அடிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் இந்தியா பார்த்தீங்கன்னா 74 தான் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர்ஸில் 160 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ வேறு மாதிரி ஹிட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அபிஷேக் சர்மா ஒரு எண்டில் ஹிட்டிங் பண்ணது ஃபஸ்ட்டு 4 ஓவரில். அதுக்கப்புறம் ருத்ராஜ் மற்றும் ரிங்கு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். மொத்த பேரும் செம்மையாக ஆடி கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சுருந்தாங்க. இதில் ரிங்கு சிங் 104 மீட்டரில் ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ வேறு மாதிரி பேட்டிங் தான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவோட பேட்டர்ஸ் செம்மையாக டாமினேட் பண்ணி இந்த மேட்சும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர்ட் T20 பற்றி அப்டேட்ஸ்லாம் நம்ம லேட்டராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படியாக